வணக்கம் மக்களை. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த மொழி வந்து நம்ம தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஈவேரா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ பயங்கரமான பேசு பொருளா மாறிச்சு. நிறைய பேர் அது இதுக்காக சொன்னாரு, அதுக்காக சொன்னாரு. இல்ல அவர் வந்து தமிழ் மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில் தான் பேசினாரு. அவர் தமிழரே கிடையாது. அதுக்காக தான் பேசினாருன்னு சொல்றாங்க. கனிமொழி அவர்கள் கூட எம்பி இருக்காங்களா, அவங்க கூட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த அப்பா தான் பிள்ளையை திட்டுறது எப்படி சொல்லுவாங்க, உருப்படாம போவாடா அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே உருப்படாம போயிட போறாங்க. சொந்த அப்பா அப்படிதான் திட்டுவாரு, அக்கறையில திட்டுவாருன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ தமிழோட சொந்த அப்பா திட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. அவங்க சொந்தமே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழுக்கு வந்து தமிழ் புலமையா கத்துக்கிட்டோம், தமிழ் புலமையா பேசுறோம், தமிழ்லே பேசுறோம் அப்படின்றக்காக தமிழர்கள் ஆயிட முடியுமா? கிடையாது. பேர்த்ல இருந்தே நம்ம தமிழராக இருக்கணும், ஆரிஜின் வேடியா தமிழராக இருக்கணும். இவரோட தாய்மொழி தெலுங்கா இருக்கு. இவர் எப்படி தமிழ் குழந்தைகளுக்கு அப்பாவாக முடியும்? தமிழுக்கு எப்படி இவர் தந்தையாக முடியும்? தமிழ்நாட்டுக்கே அவர் தந்தை கிடையாது. அவர் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கூட்டம் தான் நீங்க. ஸோ ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்காம அவர் சொன்ன தத்துவங்கள், அவர் அங்கங்க சொன்ன விஷயங்களை திருச்சு மறைச்சு அப்படியே பட்டிட்டிங்கரிங் பண்ணி பாலிஷ் போட்டு உங்க மத்தியில காட்டி இது ஒரு சூப்பரான ஒரு கொள்கை அப்படின்னு ஒன்று நம்ப வச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கையை உடைச்சு வெளியே பார்த்தீங்கன்னா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். இதாவது மக்களுக்கு நாங்கள் உண்மையை சொல்றோம்னு சொல்லிட்டு வந்த நிறைய தலைவர்களுக்கு பின்னாடி இப்படி தான் ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு. ஸோ தமிழ் காட்டு முரண்டி மொழியா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தமிழக நாகரிகம், தமிழக பண்பாடு, தமிழக அறிவியல்னு வரக்கூடிய இடத்துலலாம் உண்மையாக யார் அந்த சாதனையை பண்ணாங்களோ அவங்க பேரெல்லாம் தூக்கிட்டு உங்கள் இயக்கத்துக்கும் உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட இனப்பற்றுக்கும் யார் யாரெல்லாம் தோதா வர்றாங்களோ அவங்க பேரை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது இதன் மூலமாக யாரோட வரலாறு அழிக்கப்படுது? ஓகே. என்ன ப்ரோ மொழியை பத்திலாம் பேச வந்துட்டா, நீ என்ன மொழி அறிஞரா? நீ மொழியில தமிழ் எத்தனை மார்க் ப்ரோ அப்படிலாம் கேட்டு வந்துடாத. நான் விஷயம் பேச வர்றது என்னன்னா, கருத்து சுதந்திரம் இருக்குல்ல இங்க. ஸோ கருத்தை சொல்றேன். என்னோட கருத்தை நான் இங்க ஷேர் பண்றேன். அது எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்த்து நீ எடுத்துக்க. ஏன்னா என்னை விட புலமையா தமிழ்ல ஒரு காவியம் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு புலமை இருக்கும். பட் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிடணும், அப்புறம் வந்துருவாங்க தமிழ் புலவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடியே சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்போ புலவர்களை பத்தி நான் பேசுறேன், இந்த முனைவர்களை பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னா, பேராசிரியர் ஒருத்தர் அருணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கே ஃபேவர் போல. அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரியார் வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பார்பேரியன் மொழியாவே இருக்கு. 3000 ஆண்டுகள் பழமையா இருந்தாலும் அது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க சொல்லக்கூடிய அதாவது உலக அளவில் வரலாறு என்ன சொல்லுது, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாகரிக வளர்ச்சியே அடையாம கல்லை வச்சு அடிச்சுக்கிட்டு பாபா பாபான்னு பேசிக்கிருந்தோம். நம்ம நாகரிக வளர்ச்சி இல்லாம இருந்தோம். அதனால தமிழ் வந்து நாகரிகம் மாறல, சயின்டிபிக்கல் லாங்குவேஜா மாறல. அதாவது தமிழ் தன்னை அப்டேட் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேப்பா, நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப தமிழ் வந்து அறிவியல் மொழி கிடையாதுன்னு இவங்க சொல்றாங்கன்றக்காக சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப கிடையாதுன்னு வச்சுப்போம். சமஸ்கிருதம் அறிவியல் மொழியா? இங்கிலீஷ் அறிவியல் மொழியா? ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த துளு ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. இதெல்லாம் அறிவியல் மொழியா? தமிழ் தான் ஆரிஜின் மொழி. இங்க இருந்தா எல்லாம் ஓடி இருக்கு. அப்ப எல்லாம் ஓடி இருக்கு அப்படின்னா இதுதானே மெயினான ஒரு லாங்குவேஜ். இது யாரால மறுக்க முடியாது. வெளிநாட்டு விஞ்ஞானிகள், வெளிநாட்டு அறிஞர்களே இதை ஒத்துக்கிறாங்க. உள்நாட்டு கயவர்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு இதை வச்சு அரசியல் இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி திருப்பி மேட்டருக்கு போகும். At one time we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. But we got too powerful. Remember the movie Stargate? You guys seen the movie Stargate? Yes. The people came together, rebelled against the gods. There's so much truth in that movie, you have no idea. So much. Well, this is what happened. So they split us up. And all the languages that we have on the planet now are derivative of extraterrestrial languages. They taught us languages they already knew, as opposed to just creating up words. So all of our languages are extraterrestrial, virtually all of them. The original root languages are ET. They're alien languages. தமிழ் அறிவியல் மொழியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். தமிழ் அறிவியல் மொழி தான். அதை நீ அறிவியலா பார்த்தா அறிவியல் மொழி. இங்க என்ன ஒண்ணு அப்படின்னா, தமிழ்ல ப்ரோக்ராம் கோடிங்ஸ் முதற்கொண்டு போட முடியும். ஏன்னா நம்மளோட பையன் ஒருத்தர் இருக்காப்புல, சயின்டிபிக்கல் இந்த படிக்கிறார்ல, கோடிங்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு பையன் இருக்காரு. அவர் நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன்கிட்ட முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். சேட் கூட நான் போடுறேன்.
தமிழ்ல ஒரு கோடிங்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அது கொண்டு வரதுக்கு டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். பெரிய ஒரு ஆட்கள் வேணும். அது இருந்துச்சுன்னா தமிழ்லயே கோடிங்ஸ்லாம் பண்ண முடியும். அது எளிமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. பேசும்போது இது ரொம்ப எளிமையா இருக்குன்னா வந்து கோடிங்ஸ் போடுறத விட தமிழ்ல போடுறது ரொம்ப எளிமையா இருக்கு. இதை கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கோடிங்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா அது எளிமை தானே. அந்த எளிமையா இருக்க விஷயம் தமிழ்ல வருது அப்படின்னா அப்ப ஆரம்பத்துல இருந்த கோடிங்ஸ்க்குலாம் தமிழ் தானே இருந்திருக்கு. தமிழ் ஒரு கோடிங் லாங்குவேஜ் அப்படின்றது தான். ஆரம்பத்துல நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சினிமாவோட ரிலேட் பண்ணி பேசும்போது தான் உங்களுக்கு புரியும். பிரிட்டேட்டர் படம் பார்க்கும்போது அந்த ஏலியன் ஒன்று வானத்துல இருந்து வரும். அது பேசாது. அது கையில ஒரு கேஜெட் மாதிரி இருக்கும். அது கேஜெட்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நம்பர் மாதிரி போட்டு இப்படி ஒரு எண்ணு இப்படி ஒன்று இப்படி ஒன்று நம்ப ஒரே ஒரு லெட்டர் தான். அது இப்படி இப்படி மாறி மாறி இருக்கும். நீங்க சைனீஸோட எழுத்தை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். தமிழ்கள் வளர்றதுக்கு முன்னாடி தமிழ் பேச்சு மொழியா வெளியே வந்துருச்சு. ஆனா எழுத்து வடிவமா மாறும்போது இப்படிதான் வந்துச்சு. இதோட ஆரிஜின் ஸ்டோரியை பார்த்து வந்தீங்கன்னா இந்த தமிழுடைய எழுத்து, வட்டெழுத்து, அப்புறம் படம் அப்படி இப்படி மாறி மாறி கடைசி இந்த வரைகிறோம்ல அப்படி எழுதுறோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிவம் எடுத்திருக்கு. இந்த வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரியில தான் இருக்கு. இது நீங்க அப்படியே தற்போதைய கோடிங்ஸ் இருக்குல்ல 0011001 இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப கோடிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கா? இந்த கோடிங்ஸ் அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்குமே. இப்ப நீங்க ஒரு கோடிங் போட்டு ஒரு ஏஐ சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்றீங்க. அந்த 2 ஏஐயும் பேச விடும் போது அதுகள் ஜென்ரேட் பண்ணி தனியா ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ நாலேஜ் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி எளிமைப்படுத்தி மாறிக்கிட்டே போகும். தமிழும் அப்டேட் மொழி. ஆரிஜின் ஆஃப் விஞ்ஞான மொழியே தமிழ் தான். தமிழ் இல்லை அப்படின்னா இங்க விஞ்ஞானம் ஒன்று இருந்திருக்காது. சித்தர்கள், ஞானிகள் எல்லாரும் தமிழ்ல புலமையா பேசிட்டு தமிழ்ல தானே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போனாங்க. எல்லாமே சயின்ஸ் தானே. மெடிசன்ல இருந்து சயின்ஸ்ல இருந்து வான சாஸ்திரம் குளிகை முறைன்னு சொல்லிட்டு கவனம் தாக்குதல், அதாவது ஹோம் ஹோல் பிளாக் ஹோல் இருக்குல்ல அதுக்குள்ளெல்லாம் தாவி போயிருக்காங்க. பிரபஞ்சத்தை விட்டு ஸ்டார் கேட் ஓப்பன் பண்றதை பத்தி இதெல்லாம் தமிழ்ல தானே இருந்துச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஸ்டார் வார்ஸ் படமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன அந்த புலவர்களா ஸ்டார் வார்ஸ் படம் பார்த்தாங்களா? இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் தெரிஞ்சுக்கிட்டாங்களா? தமிழை விட சயின்டிபிக்கல் லாங்குவேஜ் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்றதான் உண்மை. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க பண்ற அட்டுழியம் இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இவங்களுக்கு கொடுக்குற வரலாறு 2000 வருடம் 3000 வருடம் இது மட்டும்தான் வரலாறுன்னு நம்பிக்கை இருந்தா அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிறத திங்க் பண்ணவே மாட்டீங்க. அதுக்குள்ள ஃபேண்டசி ஆக்கிட்டாங்களே. சினிமால காட்டி இதெல்லாம் சினிமாக்காக எடுத்ததுங்க, அதெல்லாம் உண்மை இல்லைங்க அப்படின்னு ஆக்கி விட்டாங்களே. அப்போ சித்தர்கள், ஞானிகள் அவங்க சொன்னதெல்லாம் என்ன? அவங்க யாரும் முட்டாள்கள் கிடையாது. அவங்க உண்மையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லிக்கி இருக்கும் போது நீ எப்படி எங்களை ஏளனமா பார்க்குறியோ அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இருந்து ஒரு கூட்டமும் ஏளனமா பார்த்துச்சு. காரணம் அறியாமை. பகுத்து அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அறிவையும் போக்க வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த காலத்து நவீன பகுத்தறிவு. இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே நாம படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ முடியலடா சாமி. இவங்க பகுத்தறிவுன்னு சொல்ற யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாங்க. அவங்க அப்படிதான் சொல்லப்படுது. அந்த யுனெஸ்கோ அவார்டுல கொடுக்கல இவருக்கு. ஒரிஜினல் யுனெஸ்கோ அவார்டு இவருக்கு கொடுக்கல. இவங்க தனியா கிளை மன்றம் உருவாக்கி அந்த கிளை மன்றத்துக்கு யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளை ஏதோ ஒரு பேர் மாத்தி போட்டிருக்காங்க. வார்த்தை ஜாலம். அந்த வார்த்தை ஜாலத்துல வச்சு லேண்டு அங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. அவார்டு கொடுத்தது உண்மை. அது யுனெஸ்கோ கொடுத்ததுன்னு சொல்லி விட்டுறாங்க பாருங்க. அதுதான் போய் புரியுதா உங்களுக்கு? முழுமையான ஒரு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியாது. கொஞ்சம் சுண்ணாம்பு பூசி கொஞ்சம் அடைக்க முடியும். ஒரு பூசணிக்காவை முழுசா மறைக்க முடியாது. பாதியை மறைக்க முடியும். பாதி போய் மீதி மெய். இந்த ரெண்டையும் கலந்து அடிச்சு விடுறது இங்க பண்ற அரசியல். ஸோ இதை நீங்க கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணீங்கனாலே புரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எவ்வளோ சீப்பான விஷயம் பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரூபாய்க்குன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும்ல, ரூபாய்ன்ற சிம்பிள் இருக்கும்ல, இதை மாத்திட்டு ஒரு ரூன்னு போடுறாராம். இப்போதான் உங்களுக்குலாம் தமிழ் அப்படியே வெறி ஓடுது. நாடி நரம்பெல்லாம் தமிழ் ஓடுது. தமிழ்ல படிச்சவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்ல இருக்கவனுக்கு வெளிநாடு மும்மொழி கொள்கை கொண்டு வாங்க. இவங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைகளும் வெளிநாடுகள்ல போய் படிக்குமா. முதன்மை மந்திரியோட துணைமை முதன்மை மந்திரி இருக்காருல்ல, அவரோட பையனே வெளிநாடுகள்ல தான் படிச்சுட்டு இருக்காரு. அங்க போய் தமிழா படிச்சுட்டு இருக்காப்புல, தமிழ் லிட்ரேச்சரா படிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனா தமிழர்களுக்காக பேசுறது. இங்க இருக்க தமிழன் அவனுக்கு பிடிச்சதை படிச்சுட்டு போறான். பிரெஞ்சு படிக்கிறான், இட்டாலி படிக்கிறான், என்னத்தையோ படிச்சுட்டு போறான். தமிழ்ல படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். இதுதான் நேர்மையான விஷயம். ஆளுமையே தமிழே இல்லைன்னு அப்படின்னா தமிழ் எப்படி வாழ வைப்பாங்க? வாயில மட்டும் வாழ வைப்பாங்க. தமிழ் வாழ்க்கை. இந்த ரூபாயை மாத்திட்டா தமிழ் வாழ்ந்துருமா? இது அரசியல், வெறுப்பு அரசியல். நார்த் விஸ் சவுத், ஹிந்தி விஸ் தமிழ், இதை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தமிழ் விஸ் ஹிந்தி போயிட்டு இருக்கு. எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்க மாநிலத்தில் இருக்க மொழி தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சது எங்கன்னா தமிழ்நாட்டை ரெஃப்ரெஷனா எடுத்துக்கிறாங்க. ஐ மீன் ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மொழி மேல எவ்வளவு பற்றா இருக்காங்கன்னு சொல்லி
நல்ல விஷயத்துக்கு முன்னுதாரணமா எடுத்தா பரவாயில்ல. ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சென்ட்ரலுக்கு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்கடான்னா இங்க தான் வரும். வெறுப்பு ஃபுல்லா இங்க கொட்டுவாய்ங்க. ஆரம்பிச்சு பத்த வைத்த நெருப்பு இங்க இருந்தா போச்சு. ஆனா இதெல்லாம் பெருசா பிரச்சனையாச்சு அப்படின்னா, அதோட பாதகமும் இங்க தான் வந்து விழுகும். எப்படி நம்ம எம்எல்ஏ, எம்பிகள்லாம் யாராச்சும் திட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐய்யய்யோ! தமிழ்ல திட்டுங்க கத்துவாங்க. ஆனா இந்த எம்எல்ஏ, எம்பியே தேடி பார்த்தீங்கன்னா தமிழனா இருக்க மாட்டாரு. ஒரு மாறுவேடம் முக்காட்டுல போட்டு கொண்டாப்ல. இப்போ எம்எல்ஏ, எம்பிக்கு ஒரு பதவி குடுக்குறாங்க. எம்எல்ஏ, எம்பிக்கு ஒரு பெரிய சலுகை குடுக்குறாங்க. ரூ. 5,00,00,000 பரிசு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிள். ஏய் எம்எல்ஏங்க நான் மக்களின் பிரதிநிதிங்க. இந்த 5,00,00,000 அப்படியே போயிட்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ சொல்லி நீங்க பார்த்திருக்கீங்களா? குடுங்கன்னு வாங்கிட்டு ஓடுவாங்க திருன்னு. அதாவது கிரெடிட்ஸ் வந்துச்சுன்னா தான் வீட்டுக்கு. அஃபென்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. ஏய் நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்க்கிறாங்க. பிரதிநிதிக்கு சப்போர்ட் இருக்கணும் ஓகே. ஆனா கிரெடிட்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு பாதகத்துல எங்க தையில கட்டி விடுறீங்க அப்படின்னா, இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல்ன்ற பேர்ல அவங்க மட்டுமே சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அவங்க மட்டுமே சாம்ராஜ்யத்துல ராஜாக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நாம சேவகர்களா மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெறும் ஓட்டிங் ஆடுகள். கையில மைய வச்சு குத்திக்கிருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் நாம சாக விடாம பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். சோறு அப்பப்போ போட்டுக்கிறாங்க, அப்பப்போ தண்ணி ஊத்திக்கிறாங்க. பால் மட்டும் ஊத்தல இன்னும், அது ஊத்திட்டாங்க கொஞ்ச நாள்ல. ஸோ விழித்துக்க பொழைச்சுக்கோ. நம்ம இப்படி வாழணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீடமா ரொம்ப அழகா சூப்பரா வாழலாம். வாழ விட மாட்டானுங்க. இந்த கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும். அதுக்குத்தான் நான் சொல்லிக்கிருக்கேன். இது தமிழோ, இங்கிலீஷோ, ஹிந்தியோ இதெல்லாம் போட்டு அரசியல் பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. சப்பையான ரீசனை வச்சுக்கிட்டு. தமிழ் ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜோட சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் என்னன்னா, அந்த உலகம் முழுக்க இருக்க எல்லா லாங்குவேஜ்குள்ளேயும் இந்த தமிழ் கலந்துருக்கு. தமிழ் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. தமிழின்றி இந்த உலகத்துல இருக்க மக்கள் நிறைய நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ப்ரோ நாகரிகத்தை உருவாக்குனதே நாகர்கள்ன்றீங்க. அப்போ ஒருவேளை அந்த தமிழை உருவாக்கணும் அவங்க தானே? மொழியை உருவாக்குனதே அவங்க தான் சொல்லிக்கிறீங்க. சரி ஓகே. இதெல்லாம் போகலாம். இது ரொம்ப உள்ள போயிட்டோம்னா நம்ம பக்கம் பேக் ட்ராப் ஆயிரும். ஒரு சில ரகசியங்களை அதாவது கட்டுச்சோரவை எங்க வச்சு ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க. நம்ம அம்மா புதுசா ஒரு வெரைட்டியான ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஸ்மெல் அப்படி மூக்க தொலைச்சி விட்டுருக்கும் நம்ம பயலுக்கு. நம்ம எப்போ போய் சாப்பிடணும்? பையங்கெல்லாம் கேன்டீன் போன பிறகு எடுத்து சாப்பிட்றணும். அப்போ சாப்பிட்டா நம்ம முழுசா சாப்பிட முடியும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டப்புன்னு முடிஞ்சு அட்டை பிடி போயிடுவாங்க. நமக்கு அங்கே ஒன்றுமே இருக்காமல் போயிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த இடத்துல கட்டுச்சோறு அவுக்கணுன்றது ஒரு விஷயம், ஒரு ஞானம் இருக்கு. எப்போ எந்த ரகசியத்தை ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு. நம்ம வந்து சயின்டிஃபிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லி காயடிச்சிட்டு இருக்காங்க. இது பார்பேரியன் மொழி, காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி தான் நம்மளை காயடிக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளியர் பண்ணிக்கிறேன். சயின்டிஃபிக்கல் லாங்குவேஜ் கோடிங் முதற்கொண்டு தமிழில் தான் இருந்திருக்கு. அது இல்லை. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்டர் டைமென்ஷனுக்குள்ள டிராவல் பண்றது, ஸ்பேஸ் டிராவல், ஆல்டர்னேட்டா யூனிவர்ஸ்குள்ள போறது, வேற வேற பிரபஞ்சம் கவனம் தாவுதல், இந்த குளிகை முறைன்னு சொல்லுவாங்க. அதை தொண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு அதை வச்சுட்டு வேற வேற கிரகத்துக்கு போக முடியும். ஆனா மனிதர்கள் இங்கதான் ஜீவ சமாதி அடைஞ்சுக்குவாங்க. இங்க இருந்து அவங்க கிளம்புவாங்க ஆன்மா ரூபத்துல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சயின்டிபிக்கலா இருக்கு. இதை விட ஒரு சயின்டிபிக்கல் வேணுமா? இப்ப இருக்க சயின்டிஸ்ட்க்கு செத்தனே எப்படி சாகுறான், மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது சயின்ஸா? இத்தனை கோல் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறக்கே அவனுக்கு இவ்வளவு நாளா இருக்கு. அவன் அப்பவே கண்டுபிடிச்சு கோயிலில் வச்சுட்டு போயிட்டான். இங்க என்னடா டே சாதாரண விஷயத்திலேயே இந்த சயின்டிபிக் எவிடன்ஸ்லாம் தோத்து போயிருக்கு. சிம்பான்சில இருந்து நம்ம வந்திருக்கோம், நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. சிம்பான்சியோட ஆர்கன்ஸையும் பிளட்டையும் அவங்க ஷேர் பண்ணிலாம் பார்த்தா செத்து போயிருவோன்றாங்க. என்ன கொடுமை இது? இப்ப நான் பெத்து போடுற ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு பிளட் வேணும்னா என் பிளட்டை கொடுத்து உதவலாம்ல. எத்தனாயிரம் ஜென்ரேஷன் மாறி போனாலும். இப்போ நான் ஓ பாசிட்டிவ், ஏதோ ஒரு கண்டத்தில் இருக்க ஓ பாசிட்டிவ் இருக்க ஒருத்தன் எனக்கு பிளட் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரே லைனேஜ். இதைத்தான் சொல்றேன். குரங்குகள் வந்து மனுஷன் வரல, குரங்குகளை பயன்படுத்தி மனுஷனை உருவாக்கியிருக்காங்க. ஜெனட்டிக்கல் மாடிஃபை பண்ணி நம்மளை பர்ஃபெக்டா உருவாக்கியிருக்காங்க, ஹியூமனா உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதுலயும் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நம்ம வந்து இந்த பூமியை ஆள்றதுக்கோ, இந்த பூமியை வாழ்றதுக்கோ, இல்லை இந்த உலகத்தையே ஆள்றதுக்கோலாம் உருவாக்கப்படலை. இதை பற்றி நம்ம பல டைம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். லோகி சீசன்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு தவறுதல்னால ஒருத்தவங்க தப்பிக்கிறதுக்காக நம்மளை பயன்படுத்தி உருவாக்கிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை பயன்படுத்தினாங்க. அப்போ போகும்போது நமக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கைட்ஸை கரெக்டாக பயன்படுத்தி போயிருந்தோம்னா இந்த சைக்கிள் முடிஞ்சிருக்கும். மனிதர்களுடைய இந்த பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. மனிதர்களுடைய அந்த பிறப்பின் நோக்கமே அழிஞ்சிருக்கும். இது அழியக்கூடாது, நமக்கு வேணும். அப்படி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் டீட்டெயிலாக லைவ்ல பேசுவோம். என்னைக்காவது ஒரு நாள் பேசலாம், இப்போ பேச வேணாம். இது தனி போர்ஷன். லோகி சீரிஸ் 2 நேற்று போட்ட வீடியோஸ் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், இதை செக் பண்ணிக்கோங்க. வேணா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுப்பேன், போய் செக் பண்ணுங்க. லோகி சீரிஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் இதெல்லாம் விட்டுருங்க. மொதல் மனிதர்கள்
நடக்கிற உண்மை என்ன, இந்த அரசியல்வாதிகள்லாம் என்னதான் பண்றாங்க, அவங்களுடைய ஆளுமைக்காகவும் அவங்களுடைய ராஜாங்கத்தை நிலைநாட்டிக்கணும், தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இப்படி ஆட்களை நம்பி உங்க வாழ்க்கையும் உங்க வாழ்வாதாரத்தையும் இழந்துடாதீங்க. கம்மிங் சூன் பொருளாதார வீழ்ச்சி, அதை தொடர்ந்து உலகப்போர், 2 வெங்காயமும் இங்கேதான் ஒழுக போகுது, கவனமா இருந்துக்கங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. தமிழை சீர்திருத்தியவர்னு சொல்லிட்டு பெரியார் ஈவேரா அப்படின்றாங்க. சீர்திருத்தியவர் இவர் மட்டும் கிடையாது. இன்னும் இவர் ஒரு சில விஷயம் துணுக்குகள் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஊடால போயிட்டு நானும் வரைஞ்சு சொன்னேன், இவர் பேர் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு வார்த்தையை எழுத்தோ மாத்தி விட்டுருக்காப்ல, அதனால இவர் மொத்தமா திருத்தி விட்டாருன்னு சொன்னாங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முழு பூசணிக்காவும் சோத்துல மறைக்க முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு, ஆனா இதை ஃபுல்லா ஹைலைட் பண்ணிட்டு மெஜாரிட்டியா அவுட் பண்ணியிருப்பாங்களா தமிழர்கள், அவங்கள ஃபுல்லா காயடிக்கிறது. இவர் மட்டும்தான் உண்மையான தலைவர்னு முடிச்சு விட்டுறது. இந்த மண்ணில் எத்தனையோ தியாகிகள், எத்தனையோ பேர் உயிர் நீத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அடையாளம் தான் திமுக பொறுத்த வரைக்கும், பெரியார் மண். பெரியாருக்கே இந்த மண் இல்லை, அப்புறம் என்ன பெரியார் மண்றீங்க? இந்த கேள்வி எவனும் கேட்க மாட்டாங்க, கேட்டா எதிர்த்துறாங்க. நீங்க எப்படி இந்த தந்தையை பத்தி பேசுவீங்க, யாருக்குடா தந்தை? இப்போ ஒரு பொண்ணு பேசிக்கிருக்கு, பெரியார் இப்ப இருந்தாருன்னா நாங்க கூட கல்யாணம் பண்ணிப்பேன், இருந்தா தெரியும் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சொத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளவுதான். பேசுறதுக்காக பேசுறது. இது மட்டும் கிடையாது, இந்த ரூபான்றதை மாத்தணும், இந்த ரூன்றதை மாத்தணும், டிக்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு போட்டோ மீன் பார்த்தேன். இவ்வளவு ஃபாஸ்டா அது உண்மையா இருக்க பட்சத்துல இவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் பண்றாங்க அப்படின்னா சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ரூன்றது மாத்திருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் நினைச்சா இப்படின்றதுல எல்லாமே பண்ண முடியுதுல்ல, அப்போ நீட்டுக்கு நீங்க இப்படின்றதுல கையெழுத்து போடுறீங்கன்னு தானே சொல்லி வந்தீங்க, இப்படின்றதுல போட்டிருக்க வேண்டியது ஏன் போடல? இந்த கேள்வி எவ்வளவு கேட்க மாட்டீங்க. சரி, டிவிக்கு அதை ஏன் பிரஸ் மீட்டை மீட் பண்ண பண்றாரு? இதெல்லாம் சொல்றது, நீட்டுக்கு ஏன் அவங்க ஒரே கழுத்துல பண்ண மாட்டாங்க? மோடிஜியை நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க, நேரடியாக பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா லெட்டரையே அனுப்பிங்க, தூது அனுப்பிக்கிறீங்க. நேரடியாக மோடிக்கு ஃபோன் பண்ணி, என்ன தலைவர் என்ன இப்படி பண்றீங்க, மாத்தி விடுங்க அப்படின்னு பேச வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டீங்க? ப்ரோட்டோகால்ஸ் என்ன ப்ரோட்டோகால்ஸ்? சரி, 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுறீங்கல்ல, ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசுறீங்கல்ல, அப்பவே கேட்க வேண்டியதானே, தலைவர் இது தப்பு தலைவரே. ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் பேசினாங்கல்ல, வேர்ல்டு வாரை பத்தி பேசிக்கிருந்தாங்கல்ல, காரசாமம், அது ஒரு காமெடி கதை, அவர்கிட்ட பேசிக்கிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பேச வேண்டியதானே, அது ஒரு நல்லா இருக்கும்ல, ஏன் பேச மாட்டேங்க? உங்களுக்கு தேவைன்னா என்ன வேணா பண்ணுவீங்க. ஆனா இந்த மக்களை நினைச்சாதாங்க, இந்த மக்களுடைய மனநிலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களை பார்க்கும் போது பாவமா இருக்கு. அப்ப நீ மக்கள் கிடையாதான் கிட்ட, நானும் மக்கள் தான். ஆனா ஆடுல இருந்து விழித்து கொண்ட ஆடு, விழிக்காத ஆடுகள் இருக்குல்ல, அதை பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்காக சாகுறோம், எவனுக்காக சாகுறோம்னு தெரியாம செத்துக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை அனைத்தையும் கீழே பதிவு பண்ணிட்டு போங்க. சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம்.